ஹாய், குட் மார்னிங் டு ஆல். போன கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் ஒரு 6 ஃபார்முலா பார்த்தோம். இப்போது இந்த கிளாஸில் 7வது ஃபார்முலாவாக இன்டகிரேஷன் sin x இன்ட்டு டிஎக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா மைனஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லலாம். அதேமாரி இன்டகிரேஷன் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லலாம். அதாவது சைன் எக்ஸை இன்டகிரல் பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். அதேமாரி காஸ் எக்ஸை இன்டகிரல் பண்ணால் சைன் எக்ஸ் ப்ளஸ் அதோட ஒரு கான்ஸ்டன்ட்டு சேர்ந்து வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? எடுத்துக்காட்டு இதுலேயே எக்ஸாம்பிள் இதையே வச்சுக்கோங்களேன். இன்டகிரல் ஓகேவா? எப்படின்னு சொல்லுங்கள். இன்டகிரல் சைன் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ் நம்ம வரும். சைன் எக்ஸை இன்டகிரல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் காஸ் எக்ஸ் அதோட என்ன சேர்த்துக்கணும்? ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் டேமை சேர்த்துக்கணும் அப்படிங்கணும். ஓகேவா? ஸோ ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டாங்கன்னா, காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியல் பண்ணால் நமக்கு ஒன்று கிடைக்குமா? காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியல் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ்ன்னு கிடைக்குமா? அதே தான் சைன் எக்ஸை இன்டகிரல் பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். அதேமாரி இங்கேயும் அதேமாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன் எக்ஸை டிஃபரன்ஷியல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? காஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். அப்போ காஸ் எக்ஸை இன்டகிரல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? சைன் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ அதோடைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அதே சம்மையே திரும்ப சொன்னோம்னா அதே எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ரெண்டாவது சம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்டகிரேஷன் மைனஸ் சைன் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ்னு கிடக்குன்னு. இப்போ இது எப்படி சொல்லலாம்? ஏற்கனவே போன சம்மில் பார்த்ததுக்கான இருக்கா? அப்போ மைனஸ் ஒரு கான்ஸ்டன்ட் டைம் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? இன்டகிரல் இந்த இன்டகிரல் சிம்பிளுக்கு வெளியில் எடுத்துக்கணும். அப்போ மைனஸ் இன்டகிரல் சைன் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? ஓகே, மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. சைன் எக்ஸை இன்டகிரல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? பாருங்க, சைன் எக்ஸை இன்டகிரல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். அப்போ மைனஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் அதோட என்ன சேர்க்கணும்? ப்ளஸ் சி அப்படிங்க சொல்லக்கூடிய கான்ஸ்டன்ட்டை சேர்த்துக்கணும். மைனஸ் சி இப்போ இதுக்குன்னா என்னமோ வரும்? ப்ளஸ் அப்படின்னு வரும். அப்போ ப்ளஸ் காஸ் எக்ஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக வெறுமனை காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு போட்டுக்கலாம். இது எதுக்கான வேல்யூன்னா இன்டகிரல் மைனஸ் சைன் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேவா? புரியுதா? அடுத்தது தேர்ட் கொஸ்டின். மூணாவது எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டகிரல் மைனஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னு கிடக்குன்னு மைனஸில் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்? வெளில எடுக்கணும். இன்டகிரல் காஸ் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ். அப்போ மைனஸ் அப்படியே வச்சுக்கிறோம். காஸ் எக்ஸுக்கு இன்டகிரல் பார்க்கணும். காஸ் எக்ஸுக்கு இன்டகிரல் பார்த்தா நமக்கு என்ன கிடைக்கும்? சைன் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். அப்போ சைன் எக்ஸு அதோட என்ன சேர்த்துக்கணும்? ப்ளஸ் கான்ஸ்டன்ட் டேமை சேர்த்துக்கணும். இதுக்கப்புறம் சுருக்க முடியாது, ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? புரியுதா? சைன் எக்ஸை இன்டகிரல் பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸு, மைனஸ் சைன் எக்ஸை இன்டகிரல் பண்ணால் ப்ளஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு கிடைக்கும். அதுமாதிரி மைனஸ் காஸ் எக்ஸ் இன்டகிரல் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு ஒரு டைம் கிடைக்கும். ஓகேவா? புரியுதாம்மா? இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் போடலாமா? எக்ஸாம்பிள் 4 என்ன அப்படின்னா, ஒரு நம்பரை வச்சுக்கோப்பா. ஏற்கனவே மைனஸ்னு வச்சோமா? இப்போ 2 காஸ் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோம். 2 காஸ் எக்ஸ்னால் என்ன வரும்? 2 என்ன பண்ணணும்? வெளில எடுக்கணும். காஸ் எக்ஸ் இன்டகிரல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? சைன் எக்ஸ் ப்ளஸ் சி. நேரடியாக போட்டுடலாமா? சூப்பர். அதுமாதிரி ஃபிஃப்த்து கொஸ்டின் பார்க்கலாமா? இன்டகிரல் -4 sin x அப்படின்னு கிடக்குன்னு. ஓகேவா? ஸோ இது எப்படி சொல்லலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். -4 அப்படின்னு தெரியலையா? இப்போ ஓகேவா? -4 sin x அப்படின்னு இருக்குது. -4 அப்படியே வெளில எடுத்துடலாம். sin x எல்லாத்துக்கும் இங்கே என்ன வரும்? dx இங்கேயும் சேர்த்துக்கிடுப்பா, இங்கேயும் dx அப்படின்னு சேர்த்துக்கணும். ஓகேவா? அப்போ -4 வெளில எடுத்தாச்சு. சைன் எக்ஸ் இன்டகிரேட் பண்ண என்ன வரும்? மைனஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. இன்னும் ஒரு ஸ்டெப் எழுதிக்கிங்க. மைனஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. ஓகேவா? ஸோ இங்கே ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 4 காஸ் எக்ஸு ப்ளஸ் சி அப்படிங்கிற டைம் கிடைக்குமா? ஓகேவா? இப்போ முடிஞ்ச வரலையும் பேசிக்கே கொஞ்சம் எலாபரேட்டாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தெரியுது அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போட்டுடலாம். ஓகேவா? புரியுதாப்பா? ஓகே, அடுத்தது எக்ஸாம்பிள் 6 பொறுத்தவரை ஒரு பின்னமாக எடுத்துக்குமே. இப்போ 2/3 காஸ் எக்ஸ்னு இருக்குது இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இது எப்படி சொல்லலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இஸ் ஈக்குவல் டு 2/3ங்கிறது கான்ஸ்டன்ட் வெளில எடுத்தாச்சு. காஸ் எக்ஸ் இன்டகிரல் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் தெரியலையா?
இப்போ காஸ் எக்ஸை இன்டெகிரல் பண்ணணும். என்ன எழுதிக்க ஒரு ஸ்டெப்பு ஒன்று தப்பு இல்லை. இன்டெகிரல் காஸ் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ். அப்போ 2/3 தான். காஸ் எக்ஸை இன்டெகிரல் பண்ண நமக்கு என்ன கிடைக்குன்னா சைன் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். அப்போ சைன் எக்ஸ் ப்ளஸ் சி. புரியுதாம்மா? இந்த 6 எக்ஸாம்பிள் புரியுதா? ரொம்ப பெரிய வேல்யூலாம் இல்லை, வெறும் கான்ஸ்டன்ட் டைமை மட்டும்தான் நம்ம வச்சு சொல்லியிருக்கோம். நீங்கள் பேசிக்காக என்ன தேவை அப்படின்னா சைன் எக்ஸ் இன்டெகிரல் பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸ் இன்டெகிரல் பண்ணால் சைன் எக்ஸ் அப்படிங்கிற வேல்யூ நம்மளுக்கு தெரியணும். தெரிஞ்சதுன்னா இந்த ஃபார்முலா ஈஸியாக மெமரி ஆகும். ஓகேவா? புரியுதாம்மா? இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதவா? இப்போ எக்ஸாம்பிள் 7 பாருங்களேன். எக்ஸாம்பிள் 7 என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்டெகிரல் சைன் எக்ஸு ப்ளஸ் காஸ் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு எழுதுவாங்கண்ணே. ஓகேவா? இப்படி ஒரு இன்டெகிரல் வேல்யூ தொகையிடலில் கூட்டலாவோ இல்லை கழித்தலாவோ இருந்துச்சு அப்படின்னா தனித்தனியாக பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போ இன்டெகிரல் சைன் எக்ஸு இந்த டிஎக்ஸ் அப்படியே உள்ளே கொண்டு வாங்க ப்ளஸ் இன்டெகிரல் இந்த இன்டெகிரல் வந்து இதுக்கும் பொதுவாக இருக்குது இதுக்கும் பொதுவாக இருக்குது. ஓகேவா? அப்போ தனித்தனியாக எழுதுங்க. அப்போ இன்டெகிரல் உள்ளே கொண்டு வாங்க. மீதி என்ன இருக்குது காஸ் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ். இது புரியுதா? பாருங்க, சைன் எக்ஸு ப்ளஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு இருக்குது. இது கூட்டலாவோ இல்லை கழித்தலாவோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்னா தனித்தனியாக பிரிக்க முடியும். அதாவது இதுக்கு தனியாக இன்டெகிரல் வேல்யூ பார்க்கலாம், இதுக்கு தனியாக இன்டெகிரல் வேல்யூ பார்க்க முடியும். ஓகேங்களா? இதுக்கு சைனுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், காசுக்கும் ஃபார்முலா தெரியும். அப்போ தனித்தனியாக எழுதிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுமாரி ஆரம்பத்தில் இப்படி தனித்தனியாக பாருங்க. ஸோ நல்ல ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா நேரடியாக ஸ்ட்ரைட்டாக போட்டுடலாம். ஓகேவா? அப்போ சைன் எக்ஸ் இன்டெகிரல் பண்ணால் என்னது ஏற்கனவே நம்ம இங்கே பார்த்த மாடலில் வந்துச்சா? இப்போ மைனஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு கிடைக்குமா? ஓகே. அடுத்தது காஸ் எக்ஸ் இன்டெகிரல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? காஸ் எக்ஸ் இன்டெகிரல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? சைன் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். அப்போ ப்ளஸ் சைன் எக்ஸ் அதோட என்ன சேர்க்கணும்? ப்ளஸ் சி அப்படின்னு சேர்த்துக்கணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு டேம் இங்கே ஒரு சி இங்கே ஒரு சி, அதாவது இங்கே ஒரு 4 இருக்குது இங்கே ஒரு 3 இருக்குது அப்படின்னா 4 3 என்ன பண்ண முடியும்? நம்மளால் கூட்ட முடியும். இதுமாரி ஒரே ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷனில் 2 3 சிலாம் வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரே ஒரு சி போட்டால் போதுமானது. அப்போ மைனஸ் காஸ் எக்ஸு ப்ளஸ் சைன் எக்ஸு ப்ளஸ் சி அப்படின்னு சொன்னாவே போதும். ஓகேவா? ஸோ இதேமாரி தனித்தனியாக போட்டுக்காம அவசியம் இல்லை. கடைசி டைமில் ப்ளஸ் சி அப்படிங்கிறத நீங்கள் ஆட் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் 8 பாருங்கள். என்ன இருக்குது அப்படின்னா இன்டெகிரல் மைனஸ் காஸ் எக்ஸு ப்ளஸ் சைன் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு இருக்கிறாங்கண்ணே. இது எப்படி எழுதிக்கலாம்? மைனஸை வெளில எடுத்துக்கலாம். இன்டெகிரல் காஸ் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். மைனஸை வெளில எடுத்துடலாமா? இன்டெகிரல் காஸ் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு எழுதிடலாமா? நடுவில் என்ன இருக்குது? ப்ளஸ் இன்டெகிரல் சைன் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ். அதாவது ரெண்டு டேமாக பிரிச்சுக்கிறோம். நான் இந்த மைனஸும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெளியில் எடுத்துட்டேன். நமக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா மைனஸ் காஸ் எக்ஸ் வந்து என்ன பண்ணலாம்? வெளியில் எடுக்க தெரியும். அதனால் இங்கே எடுத்துட்டேன். ஓகேவா? ஓகே. மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. காஸ் எக்ஸ் இன்டெகிரல் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? காஸ் எக்ஸை இன்டெகிரல் பண்ணும்போது சைன் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். அப்போ சைன் எக்ஸ். அதேமாதிரி சைன் எக்ஸ் இன்டெகிரல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். அப்போ மைனஸ் காஸ் எக்ஸ் அதோட என்ன சேர்க்கணும்? ப்ளஸ் கான்ஸ்டன்ட் டைமை சேர்த்துக்கணும். நீங்கள் தனித்தனியாக சி போட தேவையில்லை. இதேமாரி எழுதணும். கடைசி டைமில் சி சேர்த்தா போதுமானது. ஓகேவா? புரியுதா கண்ணு? ஓகேவா? ஸோ ஓகே. அடுத்தது 9வது சம்மு. இதேமாரி தான் மீதி எல்லா சம்முமே. இப்போ இந்த இடத்துல நான் ஒரே ஒரு இடத்துல ஒன்று சொல்கிறோம் பாருங்கள். இன்டெகிரல் 1/cosecant x அப்படின்னு இருக்கிறா கண்ணு. இப்போ இதுக்கு ஃபார்முலா சொல்ல முடியுமா நம்மளால்? 1/cosecant xக்கு இன்டெகிரல் வேல்யூ என்ன அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா? கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள் பார்க்கலாம். இந்த கொசிக்கன் அப்படிங்கிறது கீழே இருக்குது. ஆமாவா? 1 வகுத்தல்ல இருக்குது. ஓகேவா? இப்படி ஒரு டேம் ஏற்கனவே சைன் எக்ஸ் அப்படின்னா அது எப்படி சொல்லலாம்? சைன் எக்ஸோட தலைகிழி, சைன் எக்ஸின் தலைகிழி அப்படின்னு சொல்லலாமா? தலைகிழி தான் என்னது? கொசிக்கன் எக்ஸ். ஆமாவா? அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/cosecant x அப்படின்னு சொல்லலாமா? அப்போ சைன் எக்ஸ் எப்படி சொல்லிக்கலாம்? 1/cosecant xன்னு சொல்லலாம். இல்லை 1/cosecant x அப்படிங்கிறத என்ன சொல்லலாம்? சைன் எக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது எங்கே படிச்சிருக்கோம்? முக்கோணவியலில் படிச்சிருக்கோமா? அப்போ இந்த சம்மை எப்படி திரும்ப எழுதிக்கலாம் அப்படின்னா இன்டெகிரல் 1/cosecant x இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு இருக்கும்.
இன்டெகிரல் அப்போ 1 பை கொசிக்கன் எக்ஸ் எப்படி எழுதிக்கலாம் சைன் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா வடிவத்துக்கு வந்துடுச்சா. அப்போ சைன் எக்ஸை இன்டெகிரல் பண்ணணும். சைன் எக்ஸ் இன்டெகிரல் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு கிடைக்கும். புரியுதா கண்ணு. கொஸ்டின் ஒன்று தான், அதை எப்படியாவது வேறு வித்தியாசமாக கொடுத்தாலும் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா வடிவத்துக்கு மாற்ற முயற்சி பண்ணணும். அதுதான் இங்கே இன்டெகிரேஷனில் மிக முக்கியமானது. ஓகேவா புரியுதா. அப்புறம் நெக்ஸ்ட் 10வது சம் போகலாம். 10வது சம் பாருங்க பார்க்கலாம். இன்டெகிரல் 1 பை சீக்கன் எக்ஸ் அப்படின்னு இருக்கிறாங்கண்ணே. சீக்கன் எதனுடைய தலைகிலி அப்படின்னு நமக்கு தெரியுமா. சீக்கன் வந்து காசோட தலைகிலி. ஓகே சூப்பர். அப்போ காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை சீக்கன் எக்ஸ் அப்படின்னு சொல்லலாமா. இது நமக்கு தெரியுமா. அப்போ இந்த சம்ம எப்படி எழுதிக்கலாம் இன்டெகிரல் 1 பை சீக்கன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் காஸ் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாமா. அப்போ காஸ் எக்ஸ் இன்டெகிரல் பண்ணால் நமக்கு தெரியும் என்னது சைன் எக்ஸ் அப்படின்னு தெரியும். அதோட என்ன சேர்த்துக்கணும் ப்ளஸ் சி அப்படிங்கிறத சேர்த்துக்கணும். புரியுதோ. இப்போ நம்ம படித்தது சைனு காசு தான் படித்தோம். ஆனால் இங்கே என்ன வந்ததுக்கு சீக்கன் வந்தாலும் கொசிக்கன் வந்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும் இப்போ இன்டெகிரேஷன் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அதுவும் எப்போ அப்படின்னா சீக்கனும் கொசிக்கனும் தலைகிலியாக இருக்கும்போது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா. ஸோ இப்போ ஒரு சில சம்ஸ் சொல்கிறோம். ஹோம் ஒர்க்காக பார்க்குறீங்களா. ஹோம் ஒர்க் இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் மட்டும்தான் ஹோம் ஒர்க் போட்டு அனுப்புனீங்க. ஸோ நான் சொல்லியிருக்கணும் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கன்னு. ஒரு சில பேர் தான் கிளாஸ் ஒர்க் கவனித்து அனுப்பியிருக்கீங்க. மீதி பேர்லாம் அனுப்பவே இல்லை. அதனால் ஞாபகம் வச்சுங்க. நம்பருக்கு அனுப்பிடுங்க 9626005889 அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய நம்பருக்கு என்ன பண்ணணும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க. ஓகேவா. ஸோ ஹோம் ஒர்க் ஓகேவா. இன்டெகிரல் ஒருவேளை -22 காஸ் எக்ஸ்ன்னு இருக்கிறாங்க. இதனுடைய வேல்யூ என்ன. ரெண்டாவது வேல்யூ இன்டெகிரல் -74/3 சைன் எக்ஸ்ன்னு இருக்குது. இதனுடைய வேல்யூ என்ன. கொஸ்டின் நம்பர் 3 இன்டெகிரேஷன் -2/4 சைன் எக்ஸ் அப்படின்னு இருக்குது. இதனுடைய வேல்யூ என்ன. ஓகேவா. எல்லாமே மைனஸில் இருக்கா. இப்போ இது வேணால் என்ன பண்ணுங்கள் ப்ளஸ்ன்னு மாற்றிக்கிங்க. ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேவா. கொஸ்டின் நம்பர் 4 இன்டெகிரல் வேல்யூ மைனஸ் காஸ் எக்ஸு மைனஸ் சைன் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ் வேல்யூ என்ன. இங்கே எல்லாமே டிஎக்ஸ் வந்துட்டக்கண்ணு. இன்டெகிரேஷன் பண்ணுறோம். எதை எக்ஸை பொறுத்து இன்டெகிரேஷன் பண்ணுறதுனால எக்ஸ்ன்னு வரும். ஓகேவா. கொஸ்டின் நம்பர் 5 என்ன சொல்லுது அப்படின்னா இன்டெகிரல் வேல்யூ காஸ் எக்ஸு மைனஸ் சைன் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேவா புரியுதாம்மா. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 6 இன்டெகிரல் வேல்யூ 2 பை கொசிக்கன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க. கொஸ்டின் நம்பர் 7 இன்டெகிரேஷன் 13 பை -13 பை கொசிக்கன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இதனுடைய வேல்யூ என்ன. ஓகேவா. கொஸ்டின் நம்பர் 8 என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்டெகிரேஷன் 2/3 சீக்கன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னா என்ன. இது எப்படி எழுதிக்கலாம் புரியுதா. 2/3 இது எப்படி எழுதிக்கலாம்னா 2/3 தனியாக எழுதிக்கலாம். 1 பை சீக்கன் எக்ஸ் அப்படின்னு இப்படி எழுதிக்கலாம். ஓகேவா புரியுதா என்னென்னு. ஸோ இது வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு பார்க்க வேணாம். 2/3 நம்ம தனியாக எடுத்துக்கங்க. 1 பை சீக்கன் எக்ஸ் அப்படின்னு தனியாக எடுக்க முடியும். ஓகேவா. கொஸ்டின் நம்பர் 9 என்னென்னா இன்டெகிரல் 2 காஸ் எக்ஸு -4 சைன் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ் இதனுடைய வேல்யூ என்ன. கொஸ்டின் நம்பர் 10 என்ன சொல்லலாம் அப்படின்னா இன்டெகிரல் வேல்யூ சைன் எக்ஸு -2 காஸ் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இதுக்கு எல்லாம் சொல்யூஷன் கண்டுபிடிச்சி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. பார்த்துட்டு சொல்கிறோம். ஓகேவா. ஃபார்முலா நம்பர் 9 அப்புறம் 10 இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்ந்து பார்க்க போகிறோம். அதாவது சீக்கன் ஸ்கொயர்டை இன்டெகிரல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா tan x அப்படின்னு கிடைக்கும். அதாவது சீக்கன் ஸ்கொயர்டை இன்டெகிரல் பண்ணால் tan x. ஓகேவா. அதேமாதிரி கொசிக்கன் ஸ்கொயர்டை இன்டெகிரல் பண்ணால் -cot x.
கொசிக்கன் ஸ்கொயர்டை இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும் மைனஸ் காட் எக்ஸ். நமக்கு ஏற்கனவே தெரியும் டேன் எக்ஸ் டிஃபரன்ஷியல் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் வருதுன்னு தெரியும். ஞாபகம் இருக்கா? டேன் எக்ஸ் டிஃபரன்ஷியல் பண்ணால் என்ன வரும் சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ்ன்னு வரும். அதே தான் இங்கே இன்டெகிரேட் பண்ணும்போது இங்கே இன்டெகிரேட் பண்ணும்போது இங்கே டிஃபரன்ஷியல் ஃபார்முலா கிடைக்க போகுது. ஓகேவா? ஏன்னா ரெண்டும் ஒன்றோட ஒன்று தலைகீழியாக இருக்கிறதுனால ஈஸியாக இருக்கும். இந்த டிஃபரன்ஷியல் ஏற்கனவே தெரியும் அப்படின்னா இப்போ இன்டெகிரல் வேல்யூ ஈஸியாக தெரியும். ஓகேவா? அதுமாதிரி காட் எக்ஸ் டிஃபரன்ஷியல் பண்ணால் மைனஸ் கொசிக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அது காட் எக்ஸை டிஃபரன்ஷியல் பண்ணும்போது மைனஸ் கொசிக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ்ன்னு படிச்சிருப்போம். இப்போ இங்கே கொசிக்கன் ஸ்கொயர்டு எக்ஸை இன்டெகிரல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது மைனஸ் காட் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கிது. ஓகேவா? இதோட எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் பார்க்கலாமா? புரியுதா கண்ணு? ஓகே, ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம் sin x இன்டெகிரல் பண்ண நமக்கு என்ன வரும் மைனஸ் காஸ் எக்ஸ். சூப்பர். காஸ் எக்ஸ் இன்டெகிரல் பண்ண என்ன வரும் sin x. அப்படியே என்ன சேர்த்துக்கணும் ப்ளஸ் சி அப்படிங்கிறத சேர்த்துக்கணும். ஓகேவா? இப்போ போகலாமா? ஃபஸ்ட்டு இன்டெகிரல் வேல்யூ சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். அதே சம்மையாக சொல்லுங்களேன் பார்க்கணும். சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் இன்டெகிரல் சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸுக்கு இன்டெகிரல் பார்க்கணும். இன்டெகிரல் பார்த்தா நமக்கு என்ன கிடைக்கும் டேன் எக்ஸ். அதோட என்ன சேர்க்கணும் ப்ளஸ் சி அப்படிங்கிறத சேர்த்துக்கணும். ஆமாவா? புரியுதாம்மா? நெக்ஸ்ட்டு ரெண்டாவது, இது ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். ரெண்டாவது எக்ஸாம்பிள் என்ன இருக்குது இன்டெகிரல் 4 சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னு இருக்கிற ஒரு கான்ஸ்டன்ட் டைம் இது பிரிக்கியிருக்கேன். ஓகேவா? அப்படி பிரிக்கும்போது கான்ஸ்டன்ட் என்ன பண்ணிடலாம் வெளில எடுத்துடலாம். சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ்ன்னு இருக்குது. சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் இன்டெகிரல் பண்ண என்ன வரும் வெறுமனே டேன் எக்ஸ்ன்னு கிடைக்கும் ப்ளஸ் சி. இப்படி நேரடியாக போட்டுடலாமா? இது நம்ம மேக்ஸிமம் இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். இப்போ இது கொஞ்சம் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். எக்ஸாம்பிள் நம்பர் 3 இன்டெகிரல் -7 சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு இருக்கிறாங்க. அப்போ என்ன வரும் -7 வெளில எடுத்துடணும். வெறுமனே சீக்கன்ஸ் கோடுன்னு இருக்கும். சீக்கன்ஸ் கோடு இன்டெகிரல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் சீக்கன்ஸ் கோடு இன்டெகிரல் பண்ணும்போது tan x அப்படின்னு கிடைக்கும். அப்போ tan x அதோட என்ன சேர்த்துக்கணும் ப்ளஸ் சி அப்படிங்கிறத சேர்த்துக்கணும். கொஸ்டின் நம்பர் 4 பொறுத்தவரையிலையும் கொசிக்கனை வச்சு பார்க்கலாம். இன்டெகிரல் கொசிக்கன் ஸ்கொயர்டு எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். அப்போ கொசிக்கன் ஸ்கொயர்டு எக்ஸ் இன்டெகிரல் பண்ண நமக்கு என்ன ஆகும் மைனஸ் காட் எக்ஸ் அதோட ப்ளஸ் சியை சேர்த்துக்கணும். அதே சம்மு தான். ஓகேவா? அதே ஃபார்முலாவை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு திரும்ப ரீகால் பண்ணுங்க. இப்போ அதோட ஒரு கான்ஸ்டன்ட் எல்லாம் பிரிக்கி பார்க்கும். இன்டெகிரல் -2/3 கொசிக்கன் ஸ்கொயர்டு எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னு இருக்கிறாங்க. இப்போ சொல்லுங்கள் பார்க்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகேவா? -2/3 வெளில எடுத்துட்டோம். மீதி கொசிக்கன் ஸ்கொயர்டு எக்ஸ் தான் இருக்கும். அப்போ கொசிக்கன் ஸ்கொயர்டு எக்ஸு இன்டெகிரல் பண்ணுறோம். இன்டெகிரல் பண்ணும்போது என்ன கிடைக்கிது மைனஸ் காட் எக்ஸ் கிடைக்கிது. அப்போ மைனஸ் காட் எக்ஸு ப்ளஸ் சி அப்படின்னு போட்டுடணும். இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 2/3 காட் எக்ஸு ப்ளஸ் சி அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ மைனஸில் வரும்போது கொஞ்சம் பார்த்து நிதானமாக செய்யுங்க. இங்கே பெருக்கல்ல இருக்குது மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா? புரியுதா? அடுத்த எக்ஸாம்பிள் போகலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 5 முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன இருக்குது எக்ஸாம்பிள் நம்பர் 6 என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்டெகிரல் -9 கொசிக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ சொல்லலாமா -9 அப்படியே வச்சுக்கலாம். கொசிக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் இன்டெகிரல் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் காட் எக்ஸ். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் காட் எக்ஸு ப்ளஸ் சி அப்படின்னு கிடைக்கும். எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா ப்ராக்டிஸ் பண்ண இன்டெகிரல் வேல்யூ இது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஓகேவா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 7 என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது எப்படி வேறு மீதி எப்படி சொல்லலாம். இது அப்படி தலைகளாக சொல்லி பார்க்கலாமா? ரெண்டு சேர்த்த மீதி சொல்லி பார்ப்போம். இன்டெகிரல் 4 சீக்கன் ஸ்கொயர்டு ப்ளஸ் 3 கொசிக்கன் ஸ்கொயர்டு எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு இருக்கிறாங்க. இப்போ சேர்ந்த மாரி இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம் ஏற்கனவே நம்ம சைன் காசு பார்த்தோம்ல அதே போல் தான் தனித்தனியாக பிரிக்க பாருங்க. இது எக்ஸ் இங்கே வரும். ஆமாவா? இப்போ தனித்தனியாக பிரிங்க பார்க்கும். இன்டெகிரல் 4 வெளில எடுத்துடலாமா? 4 வெளில எடுத்துட்டேன். மீதி என்ன கிடைக்கும் சீக்கன் ஸ்கொயர்டு எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு கிடைக்கும். ப்ளஸ் 3 வெளில எடுத்துடலாம். இன்டெகிரல் வேல்யூ கொசிக்கன் ஸ்கொயர்டு எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேவா? அப்போ 4ங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கோங்க. சீக்கன் ஸ்கொயர்டு எக்ஸ் இன்டெகிரல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் tan x அப்படின்னு கிடைக்கும். அப்போ tan x
ப்ளஸ் சீன் போடணும் 2 டைம் 3 டைம் இதுமாரி இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் டைமில் சீன் போட்டால் போதுமானது. ப்ளஸ் 3 அப்படியே வச்சுக்கோங்க. கொசிக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ்னு இருக்கிறாங்கன்னு கொசிக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் இன்டெகிரல் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் காட் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். 2 டைம் தான் அதுக்கு முடிஞ்சிருச்சு. அப்போ கடைசி டைமில் என்ன சேர்த்துக்கணும் ப்ளஸ் சி அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கணும். அப்போ 4 tan x இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 காட் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் என்னுடைய சொல்யூஷன். ஓகேவா? இப்போ 2 டைம் சேர்ந்து வரும்போது புரியுதா? கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 8 பொறுத்தவரையிலும் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இப்போ அது தலைகளாக போட்டு பார்ப்போம். சரியா? இப்போ இன்டெக்ரல் 1 cos squared x into dxன்னு கிடையாதுன்னு 1 என்ன இருக்குது cos squared x into dx அப்படின்னு இருக்குது. அப்புறம் என்ன அர்த்தம் cos squaredனா என்ன? இப்போ இந்த ஃபார்முலாவில் இது வரையும் பார்த்தோமா சைனு பார்த்தோம் காசு பார்த்தோம் அப்போ சீக்கன் கொசிக்கன் தான் பார்த்தோம். ஆனால் என்ன பார்க்கல cos squared எல்லாம் பார்க்கவே இல்லை. அப்போ cos squaredங்கிறது எதனுடைய தலைகளின்னு நமக்கு தெரியும். cos x எதோடைய தலைகளி 1 சீக்கன் எக்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? காசோட தலைகளி சீக்கன் அப்படின்னு சொல்லலாம், இல்லை சீக்கனோட தலைகளி காசு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? மீனிங் புரியுதா? அப்போ காஸ் எக்ஸ் 1 சீக்கன் சொன்னால் காஸ் ஸ்கொயர்டு எப்படி சொல்லலாம் 1 சீக்கன் ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லலாமா? அப்போ இந்த டேமை எப்படி எழுதிக்கலாம் இன்டெக்ரல் சீக்கன் ஸ்கொயர்டு எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாமா? புரியுதா? மீனிங் புரியுதா? இது எல்லாமே முக்கோணவியலில் நம்ம படித்தது. ஆமாம். அப்போ சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் அப்போ சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ்னு நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா வடிவத்துக்கு வந்துடுச்சு. அப்போ சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் இன்டெகிரல் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் tan x அப்படின்னு கிடைக்கும். அப்போ tan x அதோட ஒரு ப்ளஸ் சியை ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ நமக்கு ஏதோ வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு தான் யோசிக்கவே வேணாம். நம்ம முக்கோணவியலில் படித்த ஃபார்முலாவையும் அப்ளை பண்ணி பார்க்கணும். ஓகேவா? இது எல்லாம் தெரிஞ்சாலும் நமக்கு இந்த தொகையிடல் இன்டெகிரேஷன் வேல்யூ இன்டெகிரல் டாபிக் நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும். கொஸ்டின் நம்பர் 9. கொஸ்டின் நம்பர் 9 இன்டெகிரல் 1 sin squared x into dxன்னு இருக்கிறாங்கன்னு. இப்போ என்ன பண்ணலாம்? ஓகே, வெரி குட். சைன் வந்து கீழே இருக்குது. அப்போ சைனோட தலைகள் என்னது கொசிக்கன். சூப்பர். அப்போ சைன் எக்ஸ் எப்படி சொல்லலாம் 1 கொசிக்கன் எக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆமாப்பா. அப்போ 1 சைன் எப்படி சொல்லலாம் கொசிக்கன் எக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சூப்பர். ஓகேவா? அப்போ இது எப்படி சொல்லலாம் இன்டெகிரேஷன் 1 சைன் ஸ்கொயர்டுன்னு இருக்குது. அப்போ சைன் இருந்தால் 1 கொசிக்கன் இல்லை இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கொசிக்கன் எக்ஸ் எப்படி எழுதிக்கலாம் 1 சைன் எக்ஸ். ஓகே, 1 சைன் எக்ஸ் கொசிக்கன் எழுதிக்கலாம். அப்போ 1 சைன் ஸ்கொயர்டு எப்படி எழுதிக்கலாம் கொசிக்கன் ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ கொசிக்கன் ஸ்கொயர்டு எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேவா? இப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா வடிவத்துக்கு வந்துச்சா? இதுக்கு நம்ம கொசிக்கன் ஸ்கொயர்டு எக்ஸ் இன்டெகிரல் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் காட் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காட் எக்ஸ் அதோட என்ன சேர்க்கணும் ப்ளஸ் சி அப்படிங்கிறத ஆட் பண்ணுங்கள். இது எல்லாமே முக்கோணவியலில் படித்த ஃபார்முலா. கொஸ்டின் நம்பர் 10. கொஸ்டின் நம்பர் 10 இன்டெகிரல் வேல்யூ நான் ஒரு வேல்யூ சேர்த்துக்கிறேன். என்ன பண்ணலாம் தெரியலையா? இப்போ ஓகேவா? தெரியுதாங்கன்னு. ஓகே, 2 எல்லாம் சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ்னு எழுதிடலாமா? சைன் ஸ்கொயர்ட் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேவா? இப்போ 2ங்கிறது காமனாக வெளில எடுத்துடலாம். இன்டெகிரல் 1 என்னது சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இது நல்லா தெரியும். என்னது 2 இன்ட்டு இன்டெகிரல் சைன் ஸ்கொயர்டு எப்படி எழுதிக்கலாம் கொசிக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். கொசிக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸோட வேல்யூ என்ன 2 அப்படியே வச்சுக்கோங்க. மைனஸ் காட் எக்ஸ் மைனஸ் முன்னாடி கொண்டு வந்துட்டு காட் எக்ஸு ப்ளஸ் சி அப்படின்னு போடுங்க. ஓகேவா? ஸோ இதுதான் என்னுடைய சொல்யூஷன். இது புரியுதா கண்ணு? ஏதோ கான்ஸ்டன்ட்டையும் பெருக்கிட்டு இருக்கேன். அந்த டைமை வெளில கொண்டு வந்தோடனே நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாடலில் 1 சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ்ன்னு கிடைக்கும். 1 சைன் வந்து கொசிக்கன் எழுதிக்கலாம். கொசிக்கனை இன்டெகிரல் பண்ணும்போது மைனஸ் காட் எக்ஸ்ன்னு கிடைக்கும். அந்த மைனஸ் பெருக்கிட்டு தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணிடலாம் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துடலாம். பார்க்க நீட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 10 எக்ஸாம்பிளும் புரியுதா கண்ணு? ஸோ இப்போ இந்த டாப்பிக்கில் என்ன பார்த்தோம் கொஸ்டின் ஃபார்முலா சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் இன்டெகிரல் பண்ணால் tan x அப்படின்னு பார்த்தோம். கொசிக்கன் ஸ்கொயர்ட் இன்டெகிரல் பண்ணால் என்ன வரும் மைனஸ் காட் எக்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இதில் கிட்டத்தட்ட இப்போ என்னது ஒரு 10 சம் பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இந்த பக்கம் ஒரு 5 சம் இருக்குது, இந்த பக்கமே ஒரு 5 சம் இருக்குது. ஓகேவா? புரியுதாம்மா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஹோம்ஒர்க் பார்க்கலாமா? ஹோம்ஒர்க் பார்த்துடலாமா இருக்கணும்? ஹோம்ஒர்க் என்ன சொல்லுது அப்படின்னா என்னென்ன பார்க்கலாம். இன்டெகிரல் -2/3 கொசிக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க. கொஸ்டின் நம்பர் 2
இன்டகரல் மைனஸ் நான் வெளியில் போட்டுக்கிறேன் கொசிக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லுங்கள். கொஸ்டின் நம்பர் 3 இன்டகரல் 8 கொசிக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். கொஸ்டின் நம்பர் 4 ஓகே, கொசிக்கன் வச்சு சொல்லியாச்சா, திரும்ப என்ன பண்ணலாம், சீக்கன் வச்சு சொல்லலாமா. சீக்கனில் என்ன இருக்கும், இன்டகரல் -2/3 சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னுடைய வேல்யூ என்ன வரும். கொஸ்டின் நம்பர் 5 மைனஸ் இன்டகிரேஷன் -21 சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னால் என்ன. ஓகே, என்னுடைய வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிங்க. மொத்தம் 5 கொஸ்டின் தான். அடுத்து இன்னொரு 5 எழுதிடலாமா, சேர்த்து எழுதிடலாமா. இன்டகரல் வேல்யூ 1 cos ஸ்கொயர்ட் எக்ஸு ப்ளஸ் 1 sin ஸ்கொயர்ட் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ். என்னோடய வேல்யூ கண்டுபிடிக்கலாமா பாருங்கள். ஓகே, சூப்பர். கொஸ்டின் நம்பர் 7 இன்டகரல் வேல்யூ -1 cos ஸ்கொயர்ட் எக்ஸு ப்ளஸ் வேறு என்ன எழுதிக்கலாம், கொசிக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ். என்னுடைய வேல்யூ கண்டுபிடிக்கலாமா. கொஸ்டின் நம்பர் 8 ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். ஓகேவா, கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா இது நல்லா தெளிவாயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. கொஸ்டின் நம்பர் 8 என்ன சொல்லுது அப்படின்னா, கொசிக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸு மைனஸ் சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க. கொஸ்டின் நம்பர் 9 இன்டகரல் வேல்யூ -2 கொசிக்கன் ஸ்கொயர்டு எக்ஸு மைனஸ் 4 சீக்கன் ஸ்கொயர்டு எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு பாருங்கள். ஓகேவா. கொஸ்டின் நம்பர் 10 பொறுத்தவரையிலையும் இன்டகிரேஷன் வேல்யூ மைனஸ் சீக்கன் ஸ்கொயர்டு எக்ஸு ப்ளஸ் கொசிக்கன் ஸ்கொயர்டு எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ். தெரியலையா இப்போ. ஓகேவா. இன்டகரல் வேல்யூ மைனஸ் கொசிக்கன் ஸ்கொயர்டு எக்ஸு, இது எல்லாமே ஸ்கொயர்டு எக்ஸு ப்ளஸ் இன்டகரல் மைனஸ் சீக்கன் ஸ்கொயர்டு எக்ஸு ப்ளஸ் கொசிக்கன் ஸ்கொயர்டு எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இந்த 10 சமயம் ஹோம்ஒர்க்காக போடுங்க. போட்டுட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன பண்ணுங்கள், ஹோம்ஒர்க்கை அனுப்புங்க. நான் ரைட்டாக தப்பா அப்படிங்கிறத பார்த்து சொல்கிறேன். ஓகேவா. ஓகே, தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. ஓகேப்பா. அடுத்தது 11வது ஃபார்முலா என்ன அப்படின்னா, இன்டகரல் f dash of x by f of x into dx is equal to log of f of x அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதாவது இன்டகரல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். முன்னாடி பார்த்ததெல்லாம் ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக பார்த்தோம். இப்போ எல்லா ஃபங்க்ஷனும் சேர்ந்த மீது பார்க்க போகிறோம். கொஞ்சம் ரொம்ப நிதானமாக கவனிங்க. ஓகேவா. அதாவது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் கீழே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஒரு ஃபங்க்ஷன் என்னதுக்கு, பை கீழே வகுத்துட்டு இருக்கு. அதுக்கு மேலே தொகுதியில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனை எஃப் டேஷ்னா என்ன அர்த்தம், வகையீடு பண்ணுதல். ஓகேவா. டிஃபரன்ஷியல் பண்ணுதல் அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபங்க்ஷனை வகையீடு பண்ணால் அந்த டைம் மேலே இருக்கும். அந்த மீது மாடலில் இருந்துச்சுன்னா அதுக்கு இன்டெக்ரல் வேல்யூ பார்த்தீங்கன்னா அதுக்கு என்னன்னா லாக் எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த ஃபார்முலா புரியுதா பாருங்க. ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியல் பண்ணணும். அப்படி டிஃபரன்ஷியல் பண்ணின வேல்யூ மேலே இருக்குது அப்படின்னா அப்போ அதுக்கான இன்டெக்ரல் வேல்யூ என்ன கிடைக்கணும், லாக் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, புரியுதா. இப்போ இந்த ஃபார்முலா பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ், வகையிடுதல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் ரீகால் பண்ணணும். நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். படித்ததை ஜஸ்ட்டு கொஞ்சம் ரீகால் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும், மெமரியாகும். ஓகேவா. ஓகே, சைன் எக்ஸ் அப்படின்னு இருக்கிறாங்கண்ணே. சைன் எக்ஸை டிஃபரன்ஷியல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா. சைன் எக்ஸை டிஃபரன்ஷியல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், காஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். சைன் எக்ஸுக்கு டிஃபரன்ஷியல் பண்ணால் என்ன கிடைக்கும், காஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஒருவேளை காஸ் எக்ஸ் அப்படின்னு இருக்குது, அதை டிஃபரன்ஷியல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் சைன் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஆமாவா. அப்போ சைன் எக்ஸை டிஃபரன்ஷியல் பண்ணால் காஸ் எக்ஸு, காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியல் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா. டேன் எக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. டேன் எக்ஸை டிஃபரன்ஷியல் பண்ணால் என்ன வரும், சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ். டேன் எக்ஸை டிஃபரன்ஷியல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ். ஓகேவா, புரியுதா. இப்போ சிம்பிளாக ஒரு 3 ஃபங்க்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத அதிகமாக பார்க்கலாம்.
எப்போக்கி சிம்பிளாக சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x, tan எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். ஓகேவா? இப்போ அடுத்தது ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபங்க்ஷன்ஸை பொறுத்தவரையும் வெறுமனே எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒன்றுன்னு கிடையாது, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒன்று ஹோல் பவர் டேஷ். இது என்னன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள் அப்படின்னு அர்த்தம். தனித்தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணாமல் அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். பண்ண என்ன கிடைக்கும்? பவரில் உள்ளது சைடில் போட்டுக்கணும். மேலே பவர்லேருந்து என்ன பண்ணணும்? ஒன்று லெஸ் பண்ணணும். அப்போ 2ல் 1 பிடிச்சினா என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். அது போட தேவையில்லை. ப்ளஸ் அடுத்தது இங்கே 1. இந்த 1ங்கிறது கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் என்ன கிடைக்கும்? 0ன்னு கிடைக்கும். அப்போ இஸ் ஈக்குவல் டு 2x 0 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 2x அப்படின்னே கிடைக்கும். புரியுது அது? ஸோ ஏன்னா நம்ம எதையும் படிச்சிட்டோம். ஓகேவா? 10th லெசன் ஃபுல்லாகவே படிச்சிட்டோம். இருந்தாலும் ஜஸ்ட் ரீகால் பண்ணிட்டோம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஓகே, அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 4xன்னு இருக்குது. இது டிஃபரன்ஷியல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? டிஃபரன்ஷியல் பண்ண போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர்டு டிஃபரன்ஷியல் பண்ணால் என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர்டு பவரில் இருக்கிறது சைடில் போட்டுக்கோ, எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. மேலே பவரில் இருந்து 1 லெஸ் பண்ணணும். 2ல் 1 போச்சுன்னா 1, அந்த 1 போட தேவையில்லை. ப்ளஸ் 4xன்னு கான்ஸ்டண்ட்டோட ஒரு ஃபங்க்ஷன் மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்குது, பெருக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த கான்ஸ்டண்ட்டை வெளில எடுத்துடலாம். ஆமாவா? எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும். அந்த 1 இங்கே என்ன பண்ண தேவையில்லை, போட தேவையில்லை. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 4x. இதை டிஃபரன்ஷியல் பண்ணணும். பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் பண்ணும்போது 2xன்னு கிடைக்கும், தெரியும். மைனஸ் சிம்பிள் மைனஸு 4xன்னு இருக்குது. 4 வெளில எடுத்துக்கோ. எக்ஸை டிஃபரன்ஷியல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும். அதுவும் போட தேவையில்லை. ஓகே, புரியுதா? அப்போ ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 4x ப்ளஸ் 6 ஹோல் பவர் டேஷ். இப்போ இங்கே சொல்ல பார்க்கலாம், நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, சூப்பர். எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் 2x கிடைக்குது. 4xை பண்ணுறோம் ப்ளஸ், ஓகே போட்டுக்கதான் 4 அப்படியே எழுதிக்கதான். எக்ஸ் டிஃபரன்ஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும். அது போட தேவையில்லை. ப்ளஸ் வெறும் நம்பர் தான் இருக்குது. நம்பரை டிஃபரன்ஷியல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 0ன்னு கிடைக்கும். இப்போ ப்ளஸ் 0, அதுவுமே என்ன பண்ண தேவையில்லை, போட தேவையில்லை. சிம்பிளாக 2x + 4ன்னு எழுதிடலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஆன்சர் ஒன்றா தான் வருது, ஆனால் வேறு ஃபங்க்ஷன். அப்போ என்ன மீனிங்கு பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இ பவர் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. இ பவர் எக்ஸை டிஃபரன்ஸ் பண்ணவங்க என்ன கிடைக்கும்? இ பவர் எக்ஸ் பண்ணால் அது இ பவர் எக்ஸ் தான் வரப்போகுது. ஆமாம் தானே? ஓகே, இ பவர் ஏஎக்ஸ் டிஃபரன்ஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? அதே இ பவர் ஏஎக்ஸ் தான். ஆமாம், ஏங்கிறது ஜஸ்ட் ஏதோ ஒரு நம்பர், ரியல் நம்பர்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஏதோ ஒரு நம்பர், எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம். சரியா? இப்போ இ பவர் ஏஎக்ஸ் எழுதிட்டு எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதை இதனுடைய பெருக்கலாக எழுதிடுங்க. ஏ இன்ட்டு இ பவர் ஏஎக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இ பவர் 2xன்னு இருக்குது. இது இன்டெகிரல் டிஃபரன்ஷியல் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? இ பவர் 2x தான். எக்ஸோட கிளிங் என்ன இருக்குது? 2. அந்த 2 இங்கே பெருக்கலாக எழுதிக்கணும். ஓகேவா? புரியுதாம்மா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது போகலாமா? 1 + sin 2x அப்படின்னு இருக்குது. இதை டிஃபரன்ஷியல் பண்ணணும். பண்ண என்ன வரும்? 1ங்கிறது கான்ஸ்டன்ட், அது என்ன ஆகிடும்? 0ன்னு ஆகிடும். ப்ளஸ் sin 2x பண்ண என்ன வரும்? cos 2x. ஆமாப்பா. ஸோ வெறுமனே காஸ் எக்ஸாக சைன் எக்ஸாக இருந்தால் பரவாயில்ல. ஆனால் இங்கே என்ன இருக்குது? sin 2x இருக்குது. திரும்ப இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனை வகையீடு பண்ணணும். 2x டிஃபரன்ஷியல் பண்ணணும், என்ன கிடைக்கும்? வெறுமனே 2 தான் கிடைக்கும். ஆமாப்பா. இங்கே வெறுமனே 4x டிஃபரன்ஷியல் பண்ணணும், என்ன கிடைச்சிது? வெறும் 4 கிடைச்சதா? அதுமாதிரி இங்கே வெறும் 2x டிஃபரன்ஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? வெறும் 2ன்னு கிடைக்கும். அது இந்த பக்கம் போடாமல் இங்கே முன்னாடி போடும்போது ஈஸி, நல்லாயிருக்கும், பார்க்க நீட்டாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஓகே, இப்போ 2 ஃபங்க்ஷன் சேர்ந்த மாதிரி சொல்லவா? இப்போ sin x மைனஸ் காஸ் எக்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இதனுடைய டிஃபரன்ஷியல் வேல்யூ என்ன இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கும். sin x பண்ணால் காஸ் எக்ஸ், இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. காஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியல் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? மைனஸ் sin x அப்படின்னு கிடைக்கும். ஆமாவா? அப்போ காஸ் எக்ஸு இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் sin x அப்படின்னு கிடைக்கும். அப்போ என்னுடைய டிஃபரன்ஷியல் வேல்யூ எல்லாம் இப்போ ஓரளவு உங்களுக்கு புரியுதா? ஓகேவா? தெளிவாக தெரியலையா? இப்போ புரியுதாங்கண்ணே? இப்போ டிஃபரன்ஷியல் வேல்யூஸு என்னென்ன பண்ணணும் ஏற்கனவே நம்ம இந்த ஃபார்முலாஸ் ஃபுல்லாக படிச்சிட்டோம். படித்ததை ஜஸ்ட்டு ரீகால் பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை. இது எல்லாமே இங்கே யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே மேம், அடுத்தது என்னுடைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். ஓகேவா?
இப்போ புரியுதா? இப்போ இந்த ஃபார்முலாக்குள்ளே போயிடலாமா? எஃப்ஆஃப்எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனை வகையீடு பண்ணால் மேலே இருக்கணும். அப்படி மேலே இருந்துச்சுன்னா அதுக்கு இன்டெகிரல் வேல்யூ பார்க்கணும். பார்த்தா அதுக்கு என்ன கிடைக்கணும்? லாக் எஃப்ஆஃப்எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். அப்படி என்ன சேர்த்துக்கணும்? ஒரு ப்ளஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற டேர்மை சேர்த்துக்கணும். ஓகேவா? இப்போ இங்கே சம்முக்குள்ளே போகலாமா? பாருங்கள், இன்டெகிரல் காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு கிடக்கணும். இதை கொஞ்சம் பாருங்கள் பார்க்கும். கீழே இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து என்னது? சைன் எக்ஸ். ஓகேவா? சைன் எக்ஸ் சும்மா உங்களுக்கு தெரியறதுக்காக எழுதிக்கிறேன். சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன். சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும்? காஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? கீழே இந்த ஃபங்க்ஷன் சைன் எக்ஸ்ன்னு இருக்குது. இந்த சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது? காஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கிது. அது எங்கே இருக்குது? மேலே பகுதியில் இருக்குது. ஓகே, சாரி, இப்போ என்னது? தொகுதியில் இருக்குது. அப்போ இது என்ன ஃபார்முலா? லாக் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ லாகு எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதில் எது எஃப் ஆஃப் எக்ஸ்? கீழே உள்ள டேம் தான் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ கீழே உள்ள டேம் என்னது? சைன் எக்ஸ். அப்போ சைன் எக்ஸு பேக்கெட் பண்ணிக்கோ ப்ளஸ் சி. இவ்வளோதாம்மா ஆன்சர். புரியுதா? அடுத்தது ரெண்டாவது எக்ஸாம்பிள் சொல்லலாமா? இன்டெகிரல் பை சைன் எக்ஸு கீழே காஸ் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ காஸ் எக்ஸு டிஃபரன்ஷியல் பண்ணணும். இந்த இடத்துல மைனஸ்னு போட்டுக்கோங்களேன், நல்லா இருக்கும். காஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியல் பண்ண நமக்கு என்ன வரும்? காஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியல் பண்ணும்போது மைனஸ் சைன் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஆமாவா? காஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியல் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் சைன் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஆமாம் தானே? ஓகே. அப்போ கீழே ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனை வகையீடு பண்ணும்போது எனக்கு மேலே உள்ள டேம் அப்படியே கிடைக்கிது. அதாவது காஸ் எக்ஸ் கீழே உள்ள ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனை வகையீடு பண்ணுறேன். வகையீடு பண்ண எனக்கு என்ன கிடைக்கிது? மைனஸ் சைன் எக்ஸ்ன்னு கிடைக்கிது. அது அப்போ எங்கே இருக்குது? மேலே இருக்குது. அப்போ இந்த ஃபங்க்ஷன் மீதியே இருக்கா? எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது காஸ் எக்ஸ். இந்த காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியல் பண்ணும்போது மைனஸ் சைன் எக்ஸ், அது மேலே இருக்குது. அப்போ இந்த டேமில் இருந்துச்சு அப்படின்னா இது எப்படி எழுதிக்கலாம்? லாக் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அப்போ இது லாகு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் இங்கே என்ன இருக்குது? எஸ், சூப்பர். என்ன இருக்குது? காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. ஓகேவா? அடுத்தது தேர்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ இந்த இடத்துல இன்டெகிரல் பை இங்கே மேலே சைன் எக்ஸ்ன்னு வச்சுக்கோ, இப்போ காஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கோ இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ சொல்லுங்கள் பார்க்கும். சார் காஸ் எக்ஸ் இருக்குது, அப்போ அதை டிஃபரன்ஷியல் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் தான் வரணும். ஆனால் இங்கே ப்ளஸ் சைன் எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ நம்ம எடுத்த ஃபார்முலா தப்பா? அப்போ இது இந்த எக்ஸாம்பிள் இங்கே கொடுக்கக்கூடாதா அப்படின்னு திங்க் பண்ணலாம். ஓகேவா? கொஞ்சம் கவனிங்க. காஸ் எக்ஸு டிஃபரன்ஷியல் பண்ணும்போது இங்கே என்ன கிடைக்கும்? மைனஸ் சைன் எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஆமாப்பா? நானாக இந்த டேமை எப்படி எழுதிக்கிறேன்னா, இன்டெகிரல் சைன் எக்ஸு பை காஸ் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸு அதே சம்ம எழுதிக்கிறேன். ஆனால் எனக்கு என்ன வேணும்? காஸ் எக்ஸு டிஃபரன்ஷியல் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ்ன்னு தான் கிடைக்கணும். ஆனால் இங்கே ப்ளஸ்ன்னு இருக்குது. நானாக ஒரு மைனஸை சேர்த்துக்கிறேன், அதே மைனஸை வெளியில் பெருக்கிக்கிறேன். ஓகேவா? அதான் வகுத்தல் அப்படின்னு அர்த்தம். ஒரே நம்பரை பெருக்கணும். 2ஆல் பெருக்கி 2ஆல் வகுத்தனுடைய மதிப்பு மாறாதா? அதே மைனஸால் பெருக்கி மைனஸால் வகுத்துறேன். ஓகேவா? வகுத்தல் மைனஸை மட்டும் செய்யறதுனால நான் மைனஸை முன்னாடி போட்டுக்கிறேன். ஸோ வகுத்தலில் போட்டாலும் நமக்கு என்ன தான் போகுது? அதே டைம் தான் கிடைக்க போகுது. ஓகேவா? இப்போ பாருங்கள், காஸ் எக்ஸ் இப்போ மைனஸும் ப்ளஸ், அப்போ அதே டைம் தான். அந்த கொடுக்கப்பட்ட கணக்கில் நம்ம எந்த சேஞ்சஸுமே பண்ணலை. நம்ம ஒரு சேஞ்சஸ் பண்ணணும்னா கணக்கில் எந்த சேஞ்சுமே ஆகக்கூடாது. ஓகேவா? ஏதாவது கணக்கில் ஆச்சுன்னா நம்ம அந்த சேஞ்சே பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போ மைனஸையும் பெருக்கும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? ப்ளஸ்ன்னே வந்துடும். ஸோ அப்போ எனக்கு இது எந்த வித சேஞ்சஸையும் உட்படுத்தலை. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு போகலாமா? ஈக்குவல் டு இது தனியாக ஃபார்முலா நான் வச்சுக்கேன். ஓகேவா? மைனஸ் அப்படியே எழுதிக்கங்க. இப்போ பாருங்கள், காஸ் எக்ஸு கீழே ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியல் பண்ணால் மேலே கிடைக்கிது. அப்போ காஸ் எக்ஸு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியல் பண்ணால் மேலே உள்ள ஃபங்க்ஷன் கிடைக்கிது. அது எப்படி எழுதிக்கலாம்? லாக் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ லாகு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் என்ன இருக்குன்னா காஸ் எக்ஸு ப்ளஸ் சி அப்படின்னு இருக்குது. ஓகே, புரியுதா? அப்போ ஒரு டேமு நம்மளாக உருவாக்கணும். ஓகேவா? நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா வடிவத்துக்கு அதை என்ன பண்ணணும்? மாற்ற கற்றுக்கணும். ஓகேவா? இந்த டாப்பிக்கில் ரொம்ப முக்கியமானதே அதான். சரிங்களா? ஓகே, கொஸ்டின் நம்பர் 4 போகலாமா? புரியுதா? இது வரலையும் ரொம்ப கஷ்டமாக இருக்காமா? ஓகேவா? அதுக்கு தான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் படிங்கன்னு அதுக்கு தான் சொன்னது. அவங்க எல்லாமே டிஃபரன்ஷியல், முக்கோணவியல், இது எல்லாமே தேவை. ஓகேவா?
எல்லாம் தெரிஞ்சதுன்னா இந்த சம்ஸ் அவ்வளோ ஆசையாக இருக்கும் போல். சரிங்களா? அடுத்து போகலாமா? இன்டெக்ரல் வேல்யூ பை எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 4x ப்ளஸ் 6 அப்படின்னு கீழே இருக்குது. இப்போ நானும் இங்கே மேலே என்ன எழுதிக்கிறேன்னா 2x ப்ளஸ் 4ன்னு எழுதிக்கிறேன் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இதை சொல்லுங்கள் பார்க்கும். இந்த ஃபங்க்ஷனை வந்து இந்த எஃப் இன்டெக்ரல் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்ளை பண்ண முடியுமா முடியாதுன்னு கீழே என்ன இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, தனித்தனியாக போட்டு பார்க்கணும்னு அவசியமே இல்லை. இங்கே பாருங்களேன், எக்ஸ் ஸ்கொயர்டு டிஃபரன்ஷியல் பண்ண என்ன வரும் 2x ப்ளஸ் இதே ப்ளஸ் இங்கே இருக்குது 4x டிஃபரன்ஷியல் பண்ண என்ன கிடைக்கும் எஸ் என்னது வெறுமனே 4 தான் கிடைக்கும். கான்ஸ்டன்ட் டேம் 6 அதை டிஃபரன்ஷியல் பண்ண என்ன கிடைக்கும் 0 கிடைக்கும். அது போட தேவையில்லை. அப்போ கீழே உள்ள டேமை டிஃபரன்ஷியல் பண்ணால் மேலே உள்ள டேம் கிடைக்கிது. ஆமாவா? புரியுதா இது? ஓகேவா? ஓகே, அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? ஏன்னா எழுதி வச்சுக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 4x ப்ளஸ் 6 இதை டிஃபரன்ஷியல் பண்ணவங்க என்ன கிடைக்கும் 2x ப்ளஸ் 4ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ இந்த சம்மை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இன்டெக்ரல் 2x ப்ளஸ் நாங்கள் இடம் இல்லை அப்படிங்கிறதுலாம் இங்கே எழுதிடுறேன் 2x ப்ளஸ் 4 பை எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 4x ப்ளஸ் 6 இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் இங்கே என்ன இருக்கோ அதை எழுதிடுறேன் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 4x ப்ளஸ் 6 அப்படின்னா சேர்த்துக்கணும் ப்ளஸ் சி அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் டேமை சேர்த்துக்கிறீங்க. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5 இ பவர் எக்ஸை வச்சு சொல்லலாமா? இப்போ இன்னும் இதுலேயே வேறு சொல்லலாமா? இது ப்ளஸ் மைனஸ் மாற்றி சொல்லவா? இன்டெக்ரல் மைனஸ் 2x ப்ளஸ் 4ன்னு இருக்குடா கண்ணு பை எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 4x ப்ளஸ் 6 இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இந்த சம்மில் சொல்லுங்கள் பார்க்கும். இந்த சம்மை என்ன பண்ணலாம் அப்படின்னு எக்ஸ் ஸ்கொயர்டை பண்ணுறேன். எக்ஸ் ஸ்கொயர்டை டிஃபரன்ஷியல் பண்ணால் 2xன்னு கிடைக்கிது. ஓகே, கிடைக்கிது. நீங்கள் குறியாப்பா பார்த்துக்கலாம். அப்போ 4x டிஃபரன்ஷியல் பண்ணால் வெறுமனே 4 தான் கிடைக்கும். அதுவும் ஓகே. நம்பர் 6 அதை டிஃபரன்ஷியல் பண்ணும்போது 0 கிடைக்கும். அது போட தேவையில்லை. இதெல்லாம் ஓகேவாக இருக்குது சார். ஆனால் என்ன மட்டும் சேஞ்சஸ் ஆகிருக்கு, ப்ளஸ்ஸு மைனஸ் வந்து இங்கே சேஞ்சஸ் ஆகிருக்கு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? அப்போ இதுலேருந்து ஒரு மைனஸை வெளியில் எடுத்தால் இது ப்ளஸ் ஆகிடும், இது என்னவாகிடும் மைனஸ் ஆகிடுமா? அப்போ இதே டேமுக்கு இங்கே கிடச்சிடுமா? அப்போ இந்த டேம் எப்படி எழுதிக்கலாம்? மைனஸை வெளியில் எடுத்துக்கிறேன். இன்டெக்ரல் வெறுமனே எப்படி எழுதிக்கலாம் 2x மைனஸ் 4 அப்படின்னு எழுதிக்கலாமா? மைனஸ் ஃபுல்லாக எடுத்துட்டா பை என்ன கிடைக்கும் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 4x ப்ளஸ் 6 இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு எழுதிடலாமா? ஸோ இந்த ஹோல் டேமில் வந்து மைனஸ் நான் வெளியில் எடுக்கிறேன். ஓகேவா? இப்போ மைனஸ் வெளியில் எடுக்க வேணால் பெருக்கி பாருங்கள். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 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 இதுக்குன்னா என்ன வரும் ப்ளஸ் அப்படிங்கிற டேம் கிடைக்கும். ஓகேவா? அப்போ இதே டேமு மைனஸை வெளியில் எடுக்கும்போது இதே டேம் கிடைக்கிது. அப்போ ஒரு ஃபங்க்ஷனு அந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மேலே கிடைக்கிது. அப்போ அந்த டேம் எப்படி எழுதிக்கலாம் லாக் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக சம்பளம் என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 4x ப்ளஸ் 6 ப்ளஸ் அதோட என்ன சேர்த்துக்கணும் ஒரு கான்ஸ்டன்ட் டேமை சேர்த்துக்கணும். இந்த 5 கொஸ்டின் புரியுதாம்மா? ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேவா? ஓகே, இப்போ இன்னும் 5 சம்மு பார்த்துட்டு இதோட இந்த கிளாஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் நம்பர் 6 பொறுத்தவரை இ பவரில் நான் சொல்லவா? இ பவர் இன்டெக்ரல் வேல்யூ பை e power x minus e power minus x e power x plus e power minus x இப்படின்னு இருக்குது. இதுக்கு இன்டெக்ரல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல சின்னதாக ஒரு கால் பண்ணிக்கிறேன். e power x plus e power minus x இதை டிஃபரன்ஷியல் பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். e power x டிஃபரன்ஷியல் பண்ணால் அதே e power x தான். e power minus x டிஃபரன்ஷியல் பண்ணாலும் அதே e power minus x தான். இங்கே எக்ஸோட கீழே 1 இருக்குது. அந்த 1 முன்னாடி போட்டாலும் அதே 1 தான் கிடைக்கும். ஆனால் இங்கே எங்கே எக்ஸோட பவர் என்ன இருக்குது -1ன்னு இருக்குது. அப்போ அந்த மைனஸ் எங்கே போடணும் இங்கே முன்னாடி போட்டுக்கணும். ஓகே, மீனிங் புரியுதா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல e power ax அப்படின்னா அதே ஃபார்முலா தான். e power xனா e power x. சப்போஸ் e power -6ன்னு இருக்குது. அப்போ என்ன வரும் மைனஸ் இங்கே முன்னாடி போட்டுவிட்டு e power -6. அப்போ இந்த டேம் எஃப் ஆஃப் எக்ஸ் இதை டிஃபரன்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது e power x மைனஸ் e power -6 இதே டேம் அப்படியே கிடைக்குது. ஓகேவா? அப்போ இந்த டேம் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம் லாக் ஆஃப் e power x ப்ளஸ் e power -6 ப்ளஸ் c அப்படின்னு எழுதிடலாமா? புரியுதா இல்லையாப்பா? புரியுதா? ஓகே, சூப்பர். கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 7 என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்கள். இதே வேறு எப்படியெல்லாம் எழுத முடியும் அப்படிங்கிறதையும் கவனிக்கணும். ஓகேவா?
இன்டகிரேஷன் e பவர் 4x அப்படின்னு எழுதிக்கலாமா? e பவர் 4x இங்கே 4ன்னு எழுதிக்கிங்க பை e பவர் 4x. இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். இன்ட்டு dx e பவர் 4x e பவர் 4x டிஃபரன்ஸ் பண்ணும்போது அது e பவர் 4x தான். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 4 அந்த 4 முன்னாடி கொண்டு வந்துடுங்க. அப்போ இந்த டேம் பாருங்கள் e பவர் 4x ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் பண்ண 4 e பவர் 4xன்னு கிடைக்கிது. அந்த டேம் அப்படியே மேலே இருக்குது. அப்போ இந்த டேம் எப்படி எழுதிக்கலாம்? log of f of x. f of xக்கு பதிலுங்க என்ன இருக்குது? e பவர் 4x ப்ளஸ் அதோட என்ன சேர்த்துக்கணும்? ப்ளஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு டேமை சேர்த்துக்குதுங்க. புரியுதா இல்லையாப்பா? ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 8 ஒரு லாகை வச்சு சொல்லவா? இல்லைன்னா இப்படி லாகை வச்சு சொல்லவா? லாகில் என்ன இருக்குது அப்படின்னா 1/x பை log x இன்ட்டு dxன்னு இருக்குடாங்கண்ணு. ஓகேவா? இது நமக்கு தெரியும் log x அப்படின்னு இருக்குது கீழே. log x டிஃபரன்ஷியல் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? log x டிஃபரன்ஷியல் பண்ணும்போது 1/xன்னு கிடைக்கும். ஆமாப்பா. அப்போ பாருங்கள் log x கீழே ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனை மேலே டிஃபரன்ஷியல் பண்ணும்போது மேலே இருக்குது. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? log ஆஃப் திரும்ப இங்கே என்ன இருக்குது ஃபங்க்ஷனில் அது ஒரு log x இருக்குது. ப்ராக்கெட் போட்டு log x அப்படின்னு எழுதிடணும். ப்ளஸ் சி log ஸ்கொயர்னு எழுத வேணாம். என்ன எழுதணும்? log x. இது வேறு டேம், இது log x, இது வெறுமனே log. ஓகேவா? அப்போ இப்படியே நிப்பாட்டிக்குங்க. ஓகே இப்போ இதை ஓகே. கொஸ்டின் நம்பர் 9 இதை கொஞ்சம் பாருங்கள். 1/x log x இன்ட்டு dxன்னு இருக்குடாங்கண்ணே. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். இது இந்த சமம் இது போடலாமா பாருங்கள். 1/x log xன்னு இருக்குது. இது எப்படி எழுத முடியும்? இது பெருக்கல்ல தானே இருக்குது. பெருக்கல்ல இருக்கும்போது எப்படி எழுதலாம்? கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா வடிவத்துக்கு என்னது? ஓகே என்னது? இந்த 1/x அப்படின்னு பின்னமாக இருக்கா? இந்த 1/x தனியாக பின்னமாக மேலே எழுதிக்கலாமா? 1/x பை log x இன்ட்டு dx. இதுக்கு இன்டெகிரல் பார்க்கலாமா? 1/xனாலும் அதே 1/x log x அப்படின்னாலும் இப்படி சேர்ந்து இருக்கிறத இப்படி தனித்தனியாக பிரித்து எழுதிக்க முடியுமா? முடியாதப்பா? முடியுமா? எஸ். அப்போ இதேமாரி இந்த ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா மாரி வந்துடுச்சா? அப்போ இது ஈஸியாக நான் சொல்லிடலாம். log ஆஃப் log x ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லிடலாமா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 10 பொறுத்த வரலையும் இன்டெகிரல் வேல்யூ பை சைன் ஸ்கொயர்டு எக்ஸ்ன்னு இருக்குடாங்கண்ணே கீழே. நான் மேலே என்ன எழுதிக்கிறேன் அப்படின்னா sin 2xன்னு எழுதிக்கிறேன் இன்ட்டு dx. இது பாருங்க பக்கம். இதை எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா இல்லையான்னு. அப்போ முக்கோணவியல் ஃபார்முலா தெளிவாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நமக்கு தெரியும் இதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே எழுதிடலாம். sin ஸ்கொயர்டு எக்ஸ்ன்னு இருக்குடாங்கண்ணே. sin ஸ்கொயர்டு எக்ஸை டிஃபரன்ஷியல் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? இது எப்படி எழுதிக்கலாம்? sin x ஹோல் ஸ்கொயர்டு எப்படின்னு எழுதிடலாமா? பவரில் டேஷ். ஓகேவா? sin ஸ்கொயர்டு எக்ஸ்னாலும் sin x ஹோல் ஸ்கொயர்டுனாலும் ஒன்று. இது எக்ஸ் பவர் n மாடலில் இருக்கா? ஆமாவா? அப்போ அந்த முன்னாடி n இங்கே முன்னாடி கொண்டு வந்துடலாமா? அப்போ 2 sin x எக்ஸ் பவர் n டிஃபரன்ஷியல் பண்ணும்போது எக்ஸ் பவர் n டிஃபரன்ஷியல் பண்ணால் n இன்ட்டு எக்ஸ் பவர் n-1 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ 2 முன்னாடி கொண்டு வரோம் sin x. 2ல் 1 போச்சுன்னா 1 அது போட தேவையில்லை. திரும்ப வெறுமனே எக்ஸ் இருந்தால் பரவாயில்ல. அங்கே என்ன இருக்குது? sin xன்னு இருக்குது. அப்போ sin x டிஃபரன்ஷியல் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? cos x அப்படின்னு தெரியும். ஆமாவா? இது எல்லாமே டிஃபரன்ஷியலாக நல்லா படிச்சிருக்கோம். இப்போ இதில் பாருங்கள் முக்கோணவியல் ஃபார்முலா பாருங்கள். 2 sin a cos a அப்படின்னு நான் சொல்லுவோம். sin 2a அப்படிங்கிற ஃபார்முலா படிச்சிருக்கோமா? இப்போ அதேமாரி இங்கே ஏவுக்கு பதிலாக xன்னு இருக்குது. அப்போ 2 sin x cos x அப்படின்னா sin 2x அப்படின்னு சொல்லலாமா? நல்லா கவனிக்கணும். இது முன்னாடி பார்த்த வரதுமே ரொம்ப குட்டி குட்டியாக பார்த்தோம். இப்போ கொஞ்சம் லைட்டாக வெயிட் ஏற்றுறாங்க. ஓகேவா? அப்போ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் அப்படியே ஃபிங்கர் டிப்ஸ்லாம் ஞாபகம் இருக்கணும். அப்போ sin ஸ்கொயர்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? sin ஸ்கொயர்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? sin 2xன்னு கிடைக்குது. அப்போ இதுவும் அந்த ஃபார்முலா வடிவத்தில் தான் இருக்குது. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா log ஆஃப் sin ஸ்கொயர்டு எக்ஸு ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் சி அப்படின்னு எழுதிடலாமா? புரியுதா? மீனிங் புரியுதா? ஓகேவா? ஸோ இந்த 10 சம்மையும் நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி இதோட இந்த கிளாஸை நிப்பாட்டிக்கலாம். இப்போ ஹோம்ஒர்க் சம் தான் பார்த்துக்குங்க. ஓகேவா?
ஹோம்ஒர்க். ஓகே, அப்படி சம்ஸ் எழுதிருக்கேன். கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், ஒரு 10-12 சம்மாவது எழுதியிருக்கேன். நல்லா ப்ராக்டிஸ் எடுங்க, ஏன்னா ரொம்ப முக்கியமான டாபிக் இது. அப்போ ஃபஸ்ட்டு சம்மு இன்டகரல் 2x பை எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 அப்படின்னு இருக்கிறாங்க. 2 இது ஓகேவா, எழுதிக்கங்க. ரெண்டாவது சம் இன்டகரேஷன் 2x ப்ளஸ் 4 பை எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 4x, இது எல்லாமே dx அப்படிங்கிறத சேர்த்துக்குங்க. ஓகேவா, dx. ஓகே, question number 3, integral value 6x power 5 by 1 plus x power 6 அப்படின்னு இருக்குது. ஓகே, அந்த ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருந்தாலும் இடம் மாறிக்கலாம், நீங்கள் அதை பற்றிலாம் ஃபீல் பண்ணாதீங்க, போட்டு பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 4, integral e power x by e power x மைனஸ் 1னா என்ன இன்ட்டு dx, எல்லாத்துலேயுமே dxங்கிறத சேர்த்துக்கணும். ஓகேவா. கொஸ்டின் நம்பர் 5, integral value 2 e power 2x by e power 2x அப்படின்னா என்ன. கொஸ்டின் நம்பர் 6, question number 6, integrate value 2 cos 2x by sin 2x value என்ன அப்படின்னு பாருங்கள். question number 7, integral value 2 cos 2x by 1 plus sin 2x into dx, எல்லாமே dx சேர்த்துக்கணும். ஓகே, question number 8, question number 8 பொறுத்தவரையும் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். integral value cos 2x by 1 plus sin 2x. ஓகேவா, இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா சொல்லிடுறோம் பாருங்க. ஒன்றுங்கிறது கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். sin 2x பண்ணும்போது cos 2x, திரும்ப 2 பண்ணும்போது 2ன்னு வரணும், இங்கே 2 இல்லை. அப்போ ஒரு 2 பெருக்கி அதே 2 என்ன பண்ணால் போதும், வகுத்துட்டா என்னுடைய மதிப்பு என்ன பண்ணாது, சேஞ்சஸ் ஆகாது. ஓகேவா, புரியுதா என்னன்னு ட்ரை பண்ணி பாருங்கள், தெரியலனா கேளுங்க. ஓகேவா, அந்த மைனஸ் சிம்பிள் போட்டோம்ல அதேமாரி தான் இது. கொஸ்டின் நம்பர் 9, கொஸ்டின் நம்பர் 9 பொறுத்தவரையிலையும் integral value sin x plus cos x by sin x minus cos x into dx, இங்கே dx அப்படின்னு சேர்த்துக்கணும். கொஸ்டின் நம்பர் 10, கொஸ்டின் நம்பர் 10 பொறுத்தவரையிலையும் integral value 2 sin x cos x by sin squared x into dx. ஓகேவா. கொஸ்டின் நம்பர் 11, கொஸ்டின் நம்பர் 11, இன்டகிரேஷன் மைனஸ் 2x ப்ளஸ் 4 பை எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 4x ப்ளஸ் 6 இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேவா. கொஸ்டின் நம்பர் 12, கொஸ்டின் நம்பர் 12, இன்டகிரேஷன் வேல்யூ எக்ஸ் மைனஸ் 4 பை எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 8x ப்ளஸ் 7 இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேவா. கொஸ்டின் நம்பர் 13, கொஞ்சம் டைம் இல்லை, அதுக்கு தான் பார்க்குறேன், இடம் இல்லை. இன்டகிரேஷன் minus x plus 3, okay, minus x plus 3 by x squared minus 6x. கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள், இது இந்த சம் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள். என்ன பண்ணனா இது எல்லாமே இந்த ஃபார்முலாவில் வரும். ஓகேவா, இந்த ஃபார்முலா வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள், அதுக்கான ப்ராக்டிஸ் தான் இது எல்லாமே. ஓகேவா. கொஸ்டின் நம்பர் 14, கொஸ்டின் நம்பர் 14 என்ன சொல்லலாம், இன்டகிரேஷன் வேல்யூ மைனஸ் 2x மைனஸ் 6 பை எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 6x இன்ட்டு டிஎக்ஸ், இங்கேயும் டிஎக்ஸ் அப்படிங்கிறத சேர்த்துக்கணும். கொஸ்டின் நம்பர் 15, ஓகேவா. கொஸ்டின் நம்பர் 15ஓட இருக்கட்டும். ஓகேவா. இன்டகிரேஷன் பை e power minus 7x minus 7 e power minus 7x into dx வேல்யூ என்ன. ஓகேவா. மொத்தம் 15 கொஸ்டின். இந்த 15 கொஸ்டின் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எனக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்புங்க, நான் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு சொல்லுவோம். ஓகேவா. எல்லாமே தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ தொகையீடு ரொம்ப முக்கியம். இது ஏற்கனவே லீவ்லேயே போகும்போதே சொல்லியிருந்தேன், முக்கோணவியல் டிஃபரன்ஷியல்லாம் நல்லா படிச்சுட்டு வாங்க அப்படின்னு. ஓகேவா. Thank you all of you. Thank you.